Okay, now we'll move on to water pollution. So water pollution அப்படின்னா நம்ம வாட்டர் எப்படி பொல்யூட் ஆகுது. So, நமக்கு லைஃப்க்கு ரொம்ப எசென்ஷியல் எதுனா வாட்டர். ஓகேவா? அது வந்து ஒரு பேசிக் நீட்ஸ். நம்ம வாட்டர் இல்லாம நம்மளால சர்வை பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம அதெல்லாம் ஒரு ஸ்லோகன் சொல்லுவோம், சேவ் வாட்டர், வாட்டர் வில் சேவ் யூ. ஓகே, ஸோ டெல் us the importance of water. That slogan will tell us the importance of water. Apart from saving water, வாட்டர் குவாலிட்டி வில் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ தண்ணி வந்து நம்ம சேவ் பண்ணி ஒரு பக்கம் வச்சாலும் அந்த தண்ணி என்ன குவாலிட்டியில இருக்கு, ஓகேவா? அதோட குவாலிட்டி வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். அது அப்பதான் நம்ம ஹெல்த்துக்கோ இல்ல நம்மளோட டொமஸ்டிக் யூசேஜ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ வாட்டர் இப்போ சீக்கிரமா வந்து பொல்யூட் ஆகுது. அது மெயினா வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் தான். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ தி அவைலபிலிட்டி ஆஃப் திஸ் போர்ட்டபிள் வாட்டர் இன் நேச்சர் பிகமிங் ரேர் டே பை டே. ஓகே, ஸோ வாட்டர் வந்து இயற்கையா வருது இல்லையா, அந்த வாட்டர் வந்து டே பை டே வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஸோ நம்ம இதுல இருந்து வாட்டர் பொல்யூஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த அடிஷன் ஆஃப் ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் or the factors like the heat which degrades the quality of water so that it will become the health hazard or unfit to use. So usage ப்ராப்பர் ஃபிட்டா இருக்காது. அதான் நம்ம வாட்டர் பொல்யூஷன் அப்படி சொல்றோம். வாட்டர் பொல்யூட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா it will takes place both from natural as well as from human activities. அதனாலதான் அது பொல்யூட் ஆகுது. the main source வந்து பாத்தீங்கன்னா it is classified as point and non-point source. So it will be easily identified source place of pollution, which is called as a point source. Okay, and also some of the examples like municipal and then industrial discharge pipes. So non-toxic source that cannot be identified easily. For example, agricultural runoff, mining waste, acid rain and storm water drainage, then construction sediment. So these are all the non-point source. So now we'll move on to the causes of water pollution. Water எதனால பொல்யூட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ biological, that is the pathogens, and then organic waste, eutrophication, biochemical oxygen demand, that is BOD, and then chemical oxygen demand, that is COD. ஸோ இதெல்லாம் வந்து வாட்டர் பொல்யூஷன் வர்றதுக்கான மேஜர் காசஸ். ஸோ மைக்ரோபயாலஜிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் மைக்ரோ ஆர்கானிசம். என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம் பாத்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசுவா, இதெல்லாம் வந்து வாட்டரை பொல்யூட் பண்ணும். ஸோ மெயின்லி வந்து இது வந்து எதனால வருதுன்னா பாத்தீங்கன்னா சீவேஜ் அண்ட் தென் அனிமல் எக்ஸ்கிரீட்டா, ரைட்? ஃபிஷ் அண்ட் ஷெல் ஃபிஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல ஈஸியா கண்டாமினேட் ஆயிடும். அதுல இருந்து எடுத்து சாப்பிடுற பீப்புளும் வந்து என்ன ஆகுறாங்கன்னா they will become ill. ஓகே, உடம்பு அவங்களுக்கு சரியில்லாம போயிடும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம போலியோ, கால்ரா இதெல்லாம் தண்ணினால அவங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ் இல்லையா? ஸோ ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா இருக்கு. என்ன பாக்டீரியா? ஈகோலி அப்படின்னா, and then streptococcus pyogenes. Okay, so this will cause gastrointestinal diseases. Then organic waste. So organic waste வந்து பாத்தீங்கன்னா like leaves, grass, trash. So these will cause pollute water. And also this water pollution will cause excessive phytoplankton growth within the water. It also makes the water to get decomposed. That is these organic matter. They will consume, that will get dissolved in oxygen in water. Then eutrophication. So eutrophication அப்படின்றது என்னன்னா the process by which water bodies will receive the excess nutrition. அதிகமான நியூட்ரிஷன் இருந்தாலுமே அது வந்து என்ன ஆகும்னா அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அதனால பிளான்டோட growth அதிகமா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில டைம் நம்ம குட்டையிலே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ரொம்ப கிரீனா இருக்கும். அது எதனாலனா அதுல நியூட்ரிஷன் ரொம்ப அதிகமா இருந்தாலும் அதுவும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அதிகமா அந்த தண்ணியில ஆல்கே வளர்ந்ததுன்னா algae, apart from algae, some of the வந்து சரியா growth இருக்காது. Okay, so that is said to be algae bloom அப்படி சொல்றோம். The growth of algae in extreme abundance that will cover the water surface, that also reduces the oxygen concentration in water. Okay, so this also makes a living organism to get water inhibit and growth affect பண்ணும். ஸோ அதிகமா algae அந்த தண்ணியில இருந்ததுன்னா என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் அஃபெக்ட் ஆகும். ஓகே, எதுவுமே அளவுக்கு மேல போனாலும் அது ஆபத்து தான், அது கம்மியா இருந்தாலும் ஆபத்து தான் இல்லையா?
அதுதான் இந்த இடத்துல they are meaning. See here, the process of rich nutrition in water bodies will make the dense plant population, and then this will kill the animal life by depriving it of oxygen, and that will result in the loss of biodiversity. That is said to be the eutrophication. Then comes biochemical oxygen demand, that is BOD. See here the total amount of oxygen that will take place in about milligram, which is consumed by microorganism in decomposing the waste in 1 liter of water at 20 degrees Celsius for a period of 5 days. This is said to be the biochemical oxygen demand. அதாவது என்னன்னா ஆக்சிஜன் டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மில்லி கிராம்ல சொல்றாங்க. தட் இஸ் கன்சியூம்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம். அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, தட் வில் கன்சியூம் இன் டிகம்போசிங் த வேஸ்ட் ஃபார் அபவுட் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர். எவ்வளோ டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ். எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 5 டேஸ்ல. இந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, ஸோ 5 டேஸ்ல 20 டிகிரி செல்சியஸ்ல ஃபார் அபவுட் எவ்வளோ ஆக்சிஜனை வந்து தே ஆர் கன்சியூமிங். ஓகே, அதுதான் நம்ம பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ that will be expressed in terms of ppm. ppm ன்றதுனால parts per million. மில்லியன்ல ஒரு பார்ட், அதுதான் parts per million. See, this BOD is used as a measure of degree of water pollution, and also this BOD value is less than 5 ppm, whereas highly polluted ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா its value of about 17 ppm or more. Okay, then comes chemical oxygen demand. See here in chemical oxygen demand, it is the whole variety of chemicals from the industry, like metals and then solvents that are poisonous to fish and then other aquatic life. So some of the toxic pesticides in the that is simply shellfish. That will be poison. Okay, people who are eating them. So detergents and then oils that float and spoil the water bodies. So the acid from mine drainage and salts from various sources that will contaminate the water sources. So this is said to be the chemical waste. See in chemical oxygen demand, BOD measurement வந்து பார்த்தீங்கன்னா it will take 5 days. So the another parameter it is said to be COD, it is a chemical oxygen demand. So அதை எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is about the amount of oxygen which is required by the organic matter in a sample of water for its oxidation by strong oxidizing agent. இந்த இடத்துல வந்து dichromate, potassium dichromate, that is K2Cr2O7 in acid medium for a period of 2 hours. Okay, so 5 daysல நடக்கிறது biochemical, whereas 2 hoursல நடக்கிறது chemical oxygen demand, COD. See, now we'll move on to the harmful effects of chemical water pollutant. So chemical water pollutant என்னென்ன எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cadmium and mercury will cause kidney damage பண்ணிடும், and then lead poisoning will cause the damage to kidney, liver, brain, etc. It also affect எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா central nervous system அஃபெக்ட் பண்ணும், and then PCB அப்படின்றது என்னன்னா polychlorinated biphenyls that will cause skin diseases, and also it is carcinogenic in nature. How comes the quality of drinking water? So நம்ம வாட்டரை சேவ் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வாட்டரோட குவாலிட்டி பியூரா இருந்தாதான், தண்ணி சுத்தமா இருந்தாதான் நம்மளால ட்ரிங்க் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்பெல்லாம் நேச்சுரலா வரக்கூடிய வாட்டரை யூஸ் பண்றது, எல்லாருமே என்ன பண்றோம், மினரல் வாட்டர் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ டைரக்டா நம்மளால நேச்சுரல் வாட்டரை கன்சியூம் பண்ண முடியல. அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சுத்தமா இல்ல, இல்ல அதுல வந்து டேஸ்ட் ஒரு பக்கம், வாட்டர் தண்ணி டேஸ்ட் இல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், மினரல் வாட்டருக்கு ஸ்கிப் ஆகுறோம் இல்லையா? ஸோ அது ஜென்ரலா வந்து என்ன ரீசன் பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல், பிசிக்கல் அண்ட் தென் கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ் தான் அது ரீசன். ஸோ அந்த சர்ஃபேஸ் வாட்டர்ல நம்ம டைரக்டா என்ன பண்றோம், நம்ம தண்ணிய கன்சியூம் பண்ணிக்கிறது இல்ல இல்லையா?
அந்த தண்ணியை பியூரிஃபை பண்றோம், அதை கெமிக்கல் கன்வர்ஷன் பண்றோம், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் நம்ம அதை கன்சியூம் பண்றோம். நவடேஸ் we are doing like, ஆனா ப்ரீவியஸா அப்படி இல்லை இல்லையா? ஏன்னா நவடேஸ் என்ன ஆகுது, கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ் வந்து பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் இல்லைன்னா பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ் இதெல்லாம் அந்த வாட்டர்ல இம்பியூரா ஆகுது இல்லையா? ஸோ WHO வந்து வேர்ல்ட் லெவல் அண்ட் தென் BIS, okay, then ICMR, so they will have some prescribed quality for drinking water, okay. So on the quality of drinking water base பண்ணி தான் we are making the water to get some standards, okay. So அது வந்து BIS in the year 1991 அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா they will make the quality of drinking water. So first fluoride ion. So fluoride ion நம்ம வாட்டர்ல fluoride ion deficiency இருந்ததுன்னா நம்மளோட டூத் வந்து டிகே ஆயிடும். ஸோ soluble fluorides, அதனால வாட்டர்ல என்ன பண்றாங்க soluble fluorides வந்து ஆட் பண்ணுவாங்க. அது வந்து என்ன ஆகுனா fluoride concentration இன்க்ரீஸ் பண்ணும் for about 1 ppm. fluoride ions இருந்ததுன்னா நம்ம டீத்ல வந்து ஒரு எனாமல் லேயர் இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு நம்ம பல்லுல வந்து எனாமல் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும், பல்லு ஒரு மாதிரி கூசும் இல்லையா? ஸோ அது சென்சிட்டிவிட்டி அப்படி சொல்லுவோம். ஸோ they will convert hydroxyapatite, that is the enamel which is formed on the surface of the teeth, into the much harder fluoroapatite, okay. So fluoride concentration above 2 ppm will cause brown mottling of teeth. Okay, so fluoride concentration ஒருவேளை அதிகமா இருந்தது 2 ppm க்கு மேல இருந்ததுன்னா நம்ம டீத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி brown கலரா இருக்கும் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாம that will cause bone and teeth damage. Next, lead. Waterல drinking water containing lead contamination for about 50 ppb is parts per billion, that will cause damage to liver, kidney, reproductive system. Then sulfate. The moderate level of sulfate is harmless. அதுவே அதிகமா போச்சுன்னா drinking water it will cause laxative effect. Then nitrate. So nitrate வந்து பார்த்தீங்கன்னா drinking water, the use of drinking waterல nitrate concentration அதிகமா இருந்ததுன்னா it will cause myth hemoglobinemia. Hemoglobinemia, then that is the blue baby syndrome. சில பேபி எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ப்ளூயிஷா இருக்கும் இல்லையா? அந்த கலர் ப்ளூ கலர் வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் நைட்ரேட் கான்சென்ட்ரேஷன் only. Then comes TDS, that is total dissolved solids. This is the salt that are soluble in water, that includes calcium, potassium, sodium, potassium anions like carbonate, biocarbonate, chloride, sulfate, phosphate, and then nitrate. And then the use of drinking water having the TDS concentration for about 500 ppm will cause a possibility irritation in stomach and then intestine. That's all about this water pollution. So in next session we'll move on to soil pollution.